வெல்கம் டு ஆக்டிவ் கான்ட்ராக்ட் தமிழ். நான் வந்து செபி ரிஜிஸ்டர் அட்வைசர் கிடையாது. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு எஜுகேஷனல் பர்பஸ்க்காக மட்டும்தான். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, இன்றைக்கி மார்க்கெட்டோட மூவ்மெண்ட் எப்படி இருந்துச்சு, ஸோ இதை வச்சு இன்றைக்கி கொடுத்துருக்க டேபிளில் கொடுத்துருக்க ஆக்டிவ் கான்ட்ராக்ட்ஸ் அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட் ஓப்பன் ஆனதுமே ஓப்பனுக்கு கீழே உங்களுக்கு வந்துடுச்சு. ஓப்பன் ஆனது 24,636, மேலே 2 பாயிண்ட் தான், 638 வரைக்கும் தான் வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் கீழே வந்துட்டாங்க. ஸோ இந்த இடத்துல இம்ப்ளாய்டு வால்டிலிட்டி காலைல யாரெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னு தெரில. ஸோ பார்க்கலன்னா நாளையிலேருந்து அதை வாட்ச் பண்ணி பாருங்கள். ஸோ எஸ்டர்டே ஹை நம்மளுக்கு வந்து 563, அந்த எஸ்டர்டே ஹைக்கு கீழே வந்துட்டு அகெயின் மேலே போயிருக்காங்க. ஸோ இந்த இடத்துல பார்த்துட்டிங்கன்னா 24,522 லோ. இந்த லோ வர்ற வரைக்குமே இந்த டேபிளில் ஆக்டிவ் கான்ட்ராக்டில் என்ன இருந்துச்சுன்னா இந்த 24,600 தான் இருந்துச்சு. அப்போ என்ன சொல்ல வர்றாங்கன்னா, இவ்வளோ தூரம் லோ வந்துமே அங்கே மேலே ஸ்ட்ராடல், அந்த ஸ்ட்ராடல் அப்படியே தான் இருக்குதுன்னு சொல்ல வராங்க. அப்போ இந்த இடத்துல நீங்கள் பிரேக் பண்ணும்போது ப்ரீவியஸ் க்ளோஸை பிரேக் பண்ணிவிட்டு எஸ்டர்டே ஹையை பிரேக் பண்ணி ப்ரீவியஸ் க்ளோஸை பிரேக் பண்ணும்போது நீங்கள் எல்லாம் என்ன நினச்சிருப்பீங்க, ஸோ மார்க்கெட்டுலேருந்து கீழே விழுக போகுது அப்படின்னு நீங்கள் நினச்சிக்கலாம். இல்லை ஏதோ ஒரு இண்டிகேட்டரில் ஏதோ ஒன்று உங்களுக்கு காமிச்சிருக்கலாம் கீழே விழுக போகுது அப்படின்னு சொல்லி. ஆனால் இந்த இடத்துல அப்படி இல்லை. 522ன்ற இடத்துக்கு வரும்போதும் 522 அப்படின்ற இடத்துக்கு வரும்போது கூட இங்கே 600ன்ற ஸ்ட்ராடல் இருக்குது. அப்போ என்ன அர்த்தம்னா இங்கே போனாலும் அகெயின் அங்கே தான் அந்த ஸ்டேஜுக்கு தான் கொண்டு வர போகிறாங்க. ஸோ இங்கே கொண்டு வந்தவங்க அடுத்து அந்த ஸ்டேஜுக்குள்ளேயே கொண்டு வந்து அங்கேயே முடிச்சிட்டோம். இப்போ இது நீங்கள் எப்படி நீங்கள் டிஃப்ரென்ஷியேட் பண்ணி பார்க்கலான்னா, 600 ஸ்ட்ராடல் கொடுத்துருக்காங்க. ஸோ ரொம்ப தூரம் கீழே போகாது ஒன்று. ரெண்டாவது, எஸ்டர்டே ஹையை பிரேக் பண்ணியிருந்தாலும் ப்ரீவியஸ் க்ளோஸை பிரேக் பண்ணாலும் அந்த இடத்துல சப்போர்ட் இருக்க வாய்ப்பு இருக்குது. இது ரெண்டையுமே நீங்கள் எதை வச்சு பார்க்கலான்னா, இங்கே உங்களுக்கு காலையில் இருந்த ஓப்பனில் இந்த இடத்துல இருந்து விழுகும்போது இருந்த புட் சைடு இம்ப்ளைடு வால்டிலிட்டி இந்த இடத்துக்கு வரும்போது இருக்காது, கம்மியாக தான் இருக்கும். இந்த கம்மியாக இருக்க இம்ப்ளைடு வால்டிலிட்டி என்ன ஆகுதுன்னா அதனோட ஒரு பக்கமாக போகிற அந்த அதனோட பயணத்தை வந்து தடை செய்யுது. அப்போ அந்த இடத்துல தடுக்குதுன்றப்ப என்ன ஆகும்னா, ஸோ இம்ப்ளைடு வால்டிலிட்டி குறையுது அப்படின்ற பட்சத்தில் ஸோ இந்த இடத்துலேருந்து சப்போர்ட் எடுக்க வாய்ப்பு இருக்குது. அந்த இடம் ஒரு ப்ரீவியஸ் க்ளோஸாக இருக்கலாம், ஓப்பனாக இருக்கலாம், எஸ்டர்டே ஹையாக இருக்கலாம், இல்லை எஸ்டர்டே லோவாக இருக்கலாம். இந்த மாதிரி ஒரு குறிப்பிட்ட இடம் இருக்குது. ஸோ நம்ம ஆக்டிவ் கான்ட்ராக்ட்ஸை பேஸ் பண்ணி நம்ம கொடுக்குற அந்த ப்ரீவியஸ் க்ளோஸை பேஸ் பண்ணி கொடுக்குற சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸாக இருக்கலாம். ஸோ இந்த இடம்லாம் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இந்த மாதிரி சிம்பிளாக பாருங்கள். மார்க்கெட் ஓப்பனுக்கு கீழே இருக்குது, எஸ்டர்டே ஹை கீழே இருக்குது, ப்ரீவியஸ் க்ளோஸ்க்கு கீழே இருக்குது. ஸோ ப்ரீவியஸ் க்ளோஸ் வந்து அந்த இடத்துல சப்போர்ட் எடுத்து போகும்னா நம்ம புட் ஆப்ஷனோட இம்ப்ளைடு வால்டிலிட்டி கம்மியாக இருக்கும். சப்போஸ் இந்த இடத்துல வரும்போது புட் ஆப்ஷனோட இம்ப்ளைடு வால்டிலிட்டி அதிகமாக இருந்தால் என்ன இருக்கும்னு கேட்டிங்கன்னா அகெயின் மார்க்கெட் கீழே தான் வந்துருக்கும். ஸோ அந்த கீழே எவ்வளோ தூரம் வரைக்கும் வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்கு நீங்கள் இங்கே போய் பார்த்துடணும். 24,600 புட்டை விட்டுட்டு அடுத்த புட்டு இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, 500 புட்டு கொடுத்துருக்காங்கன்னா 500 வரும். ஸோ 500க்கு கீழே அடுத்தடுத்த ஸ்டெப்பு உங்களுக்கு புட் ஆப்ஷன் வந்துகிட்டே இருந்துச்சுன்னா மார்க்கெட் ஃபர்தரில் வந்துகிட்டே இருக்கும். இதுதான் வந்து நம்ம ஃபாலோ பண்ணுறது. ஸோ அது ஒன் சைடாக மார்க்கெட்டாக போகுமா இல்லையா அப்படின்றத நீங்கள் இம்ப்ளைடு வால்டிலிட்டியை வச்சு தெரிஞ்சுக்கலாம். பெருசாக நீங்கள் ஒன்றும் அதுக்கு டேட்டாஸ்லாம் எடுக்க தேவையில்லை. இம்ப்ளைடு வால்டிலிட்டி அதிகமாக ஒன் சைடாக மார்க்கெட் போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அல்லது இப்போது ஐடிஎம் புட் ஆப்ஷனோட ஓடிஎம் புட் ஆப்ஷனோட பர்சன்டேஜ் வந்து அதிகமாக இருக்கும். ப்ரீவியஸ் க்ளோஸ் மேலே இருக்க அந்த பர்சன்டேஜ் அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா ஃபர்தராக கீழே போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. இது வந்து ஒரு ஒன் சைடு மார்க்கெட்டுக்கான ஒரு சின்ன டிப்பு. இதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கிங்க. உங்களுக்கு ஒன் சைடு மார்க்கெட் நடக்கும்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். அதாவது ஐடிஎம் கால் ஆப்ஷன் இப்போ மார்க்கெட் மேலே ஏறுது அப்படின்னா ஐடிஎம் கால் ஆப்ஷனோட ஓடிஎம் கால் ஆப்ஷனோட பர்சன்டேஜ் வந்து அதிகமாக இருக்கும். ஒரு சின்ன டிப்பு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இன்றைக்கி வந்து டேபிளில் என்ன கொடுத்துருக்காங்க க்ளோசிங்கில், இதன் மூலயமா நாளைக்கு என்ன சொல்ல வராங்கன்றதை பார்த்துடலாம். ஸோ 24,600 புட், 600 கால், 600 புட், 500 புட்டு, 550 புட்டு, 700 கால். ஸோ ஓவரால் என்ன சொல்ல வராங்கன்னா 24,500 புட்டு, 24,700 கால், 200 பாயிண்ட் ரேஞ்சு. அதுக்கு நடுவில் இருக்க 24,600 ஸ்ட்ராடல். ஸோ இதை வந்து ரொம்ப முக்கியமாக பார்த்து இது ரொம்ப டீட்டெயிலாக பார்த்துங்க. ஏன்னா 24,600 ஸ்ட்ராடலில் தான் இருக்குது அப்படின்றப்ப அந்த இடத்துக்கு திருப்ப வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது. ஓகேங்களா?
ஸோ இந்த 24 600 ஸ்ட்ராடல் அதனுடைய ரேஞ்சுன்னு பார்த்துட்டிங்கன்னா எது வரைக்கும் அதனோட ரேஞ்ச் இருக்குது அப்படின்னா 24 600 கால் ப்ளஸ் 92 க்ளோஸ் வந்து 92 ரூபா கொடுத்துருக்காங்க. ஸோ 24 692 அந்த இடம் நோட் பண்ணிக்கிங்க. அடுத்து 24 600 ஃபுட்டோட க்ளோஸ் வந்து 122. அப்போ 24 600 மைனஸ் 122 போட்டிங்கன்னா 24 478. இதுதான் வந்து ரேஞ்சு, ஃபஸ்ட்டு ரேஞ்சு. ஸோ இதுக்கடுத்து நீங்கள் சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸை நாளைக்கு பெரிய கேப் அப்போ கேப் டவுனோ ஆனால் தான் உங்களுக்கு இதுக்கப்புறம் அந்த டேபிளில் என்ன கொடுக்குறாங்களோ அதை வச்சு உங்களுக்கு மாறும். ஸோ இந்த டேபிளில் அதுக்கப்புறம் என்ன புட் ஆப்ஷன் வந்துச்சுன்னா அதனோட ப்ரீவியஸ் க்ளோஸை வச்சு நீங்கள் கீழே சப்போர்ட் எடுத்துக்கலாம். ப்ரீவியஸ் க்ளோஸை மைனஸ் பண்ணணும். கால் ஆப்ஷன் வந்துச்சு அப்படின்னா ப்ரீவியஸ் க்ளோஸ் ப்ளஸ் பண்ணிக்கிங்க. ப்ளஸ் பண்ணிவிட்டு நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸை மேக் பண்ணிக்கிங்க. பொதுவாகவே நீங்கள் மார்க்கெட் இப்போ ஓப்பனுக்கு கீழே இருக்குது, ஓப்பனுக்கு கீழே தான் இருக்குது ரொம்ப நேரமாக அப்படின்னா நீங்கள் அந்த இடத்துல ஓப்பன் ஆனோடனே எந்த புட் ஆப்ஷன் இருக்கோ அந்த புட் ஆப்ஷன் மேலே இருக்கிற புட் ஆப்ஷனோட ப்ரீவியஸ் க்ளோஸை கழிச்சிங்கனாலே கீழே சப்போர்ட் உங்களுக்கு கிடைச்சிடும். ஸோ கால் மார்க்கெட் வந்து ஓப்பனுக்கு மேலே இருக்குது அப்படின்ற பட்சத்தில் ஓப்பனுக்கு அந்த இடத்துல இருக்கிற கால் ஆப்ஷன் ஃபஸ்ட்டு ஸ்ட்ரைக்காக இருக்க கால் ஆப்ஷனோட ப்ரீவியஸ் க்ளோஸை ப்ளஸ் பண்ணிட்டீங்க, அந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸோட ப்ளஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ரெசிஸ்டன்ஸ் கிடைச்சிரும். ஸோ இவ்வளோ தான் பேசிக்ஸ். இப்போ ஃபின் நிஃப்டியோட நாளைக்கு எக்ஸ்பைரி. ஸோ இதில் நேற்றுக்கு வந்து மிட் கேப் நிஃப்டி நம்ம கொடுத்துருந்தோம். நிறைய பேர் பார்த்துருக்கீங்களான்னு தெரியல. மிட் கேப் நிஃப்டி பார்த்தீங்கன்னா 12,600 புட் 700 கால் கொடுத்துருந்தாங்க. நான் முன்னாடியே சொல்லியிருந்தோம் எக்ஸ்பைரி டேக்கு முந்தின நாள் கொடுக்குற அந்த டேபிள் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் சொல்லிட்டு. ஏன்னா உங்களுக்கு சிம்பிளாக நீங்கள் எடுத்துக்கலாம். 600 புட் 700 கால்னா அதுக்கு மிட் பாயிண்ட் என்ன 650. ஸோ மார்க்கெட் ஓப்பன் ஆனது எங்கே 800. ஆனால் திரும்பி இங்கே வந்தது எங்கே லோ 650. ஸோ இதுதான் சொல்கிறோம் நம்ம. நீங்கள் எக்ஸ்பைரி டேக்கு முந்தின நாள் இருக்க டேபிளை ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக பார்க்கணும். அதுக்கு மிட் பாயிண்ட் கண்டுபிடிச்சி ஸோ பெரிய கேப் அப்போ கேப் டவுனும் என்னதான் நடந்துச்சு அப்படின்னா திருப்பி அந்த இடத்துக்கு வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ இன்றைக்கி ஃபின் நிஃப்டின்னு கூட பார்த்துட்டிங்கன்னா 22,900 புட் 23,000 கால் 22,800 அண்ட் 22,900. ஓவராலாக வந்து 22,800 டு 23,000 இடையில 22,900 வந்து ஸ்ட்ராடில் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம நடுவில் இருக்க அந்த ஸ்ட்ராடிலோட ரேஞ்சே எடுத்துக்குவோம். ஸ்ட்ராடில் வந்து 22,900 புட்டோட லோ 22,900 புட்டோட க்ளோஸ் எடுத்திங்கன்னா 60 ரூபா. அப்போ 22,840 ஒரு சப்போர்ட்டு. 22,900 காலோட க்ளோஸ் வந்து 86 ரூபானா 22,986. ஸோ இந்த ரேஞ்சுக்குள்ளேயே ஆடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மேக்ஸிமம் 900 ஸ்ட்ராடல் அப்படின்னு நாளைக்கு காலையில் இதே ஸ்ட்ராடல் இருந்துச்சு அப்படின்னா மார்க்கெட்டிங் எங்கேயுமே போகாது. 850 டு 950க்குள்ளேயே வச்சு அந்த இடத்துலேயே சைட்வேஸ்லேயே கொண்டு போய் மார்க்கெட்டை முடிச்சுடுவாங்க. எக்ஸ்பைரி டேக்கு நாளைக்கு ஓப்பன்லேயே உங்களுக்கு இந்த இம்ப்ளைடு வால்டிலிட்டி இல்லை அப்படின்னா நீங்கள் பையிங்கை தவிர்த்துறது என்னை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப நல்லது. இப்போதைக்கு அதிகமாக தான் இருக்குது. கால் சைடு ஆனால் அதிகமாக கொடுத்துருக்காங்க. கால் சைடு 16, ஸோ புட் சைடு 13. இதை வச்சு பார்க்கும்போது நாளைக்கு கேப் அப்புக்கு ஒரு சான்சஸ் இருக்குது. ஸோ கேப் அப் அப்படின்னு ஆகும்போது அதுக்கடுத்து அடுத்தடுத்த டேபிள் ஃபர்தராக என்ன கொடுக்குறாங்க அப்படின்றத பார்த்துக்குங்க. அதாவது மார்க்கெட் இப்போ வந்து ஒரு 23,100க்கு மேலே இருக்கும்போது இந்த இடத்துல 23,100 கால் இருக்கக்கூடாது. ஃபஸ்ட்டு பிளேஸில் மார்க்கெட் 23,100க்கு மேலே இருந்துச்சுன்னா 23,000 காலோ இல்லை 23,150 காலோ இருக்கும். 100 கால் ஐடிஎம் கால் இந்த இடத்துல இருக்கவே கூடாது. ஐடிஎம் கால் இருந்துச்சுன்னா அகெயின் கீழே கொண்டு வரதுக்கு தான் பார்ப்பாங்க. ஸோ அதை கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்குங்க. கிளாஸஸில் ஜாயின் பண்ண விருப்பம் இருந்துச்சுன்னா 8807285944 நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். ஸோ நன்றி, வணக்கம்.